கொடூரமான தீவிரவாத தாக்குதல். இதுல கொல்லப்பட்டது எல்லாமே அப்பாவி பொதுமக்கள். அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் சம்மந்தம் கிடையாது. இன்னைக்கு நான் காலையில இருந்து வந்து எனக்கு வரக்கூடிய போன் கால்ஸ், எனக்கு வரக்கூடிய இதுவே மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு இதுக்கான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரசாங்கத்துக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது கம்ப்ளீட்டா இதுவரை இல்லாத ஒரு ஸ்டைல்ல இருக்கும். அதற்கான ஆயுதங்களும் அதற்கான போர் பயிற்சிகளும் தேவையான வலிமையும் இந்தியாட்ட இருக்கு. குறிப்பா இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களா இல்லையா அப்படின்றத அவங்க அடையாளத்தை வச்சு வெரிஃபை பண்ணி சில மோசமான நிகழ்வுகளை பண்ணி அதன் பிறகுதான் கொண்டிருக்காங்க. கொல்லப்பட்டதுல கிட்டத்தட்ட 98% பேர் அதுல வந்து இந்துக்களா தான் இருக்கிறாங்க. மத ரீதியான ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்குமான ஒரு ஒரு கேவலமான முயற்சி தான் இது. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதற்கு கிளைம் பண்ணக்கூடிய அமைப்பு டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய லஷ்கர் இ தொய்பா, பாகிஸ்தான்ல கராச்சியை வச்சு இயங்கக்கூடிய தலைமையை கொடுத்து இயங்கக்கூடிய ஏஜென்சி. ஓகே சார், நீங்க பாகிஸ்தான் குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு காலையில பாகிஸ்தான்ல இருந்து அவங்க நாட்டுல இருந்து சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, நாங்க தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் கிடையாதுன்னு அவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்களே சார் பாகிஸ்தான்ல இருந்து. லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற இயக்கம் தான் இதை கிளைம் பண்றாங்க. அந்த தீவிரவாத இயக்கத்தோடைய தலைவர்களோடு ஒரு மாதம் முன்னாடி கூட பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் ஃப்ரீயா பேசிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. 18ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஒரு மாநாட்டுல இந்த தீவிரவாத தலைவன் அவன் ஓபனாவே பேசினான். இந்துக்களை நாங்க கொல்லுவோம், காஷ்மீர்ல இஸ்லாமியர்களா எல்லாத்தையும் நாங்க கொல்லுவோம், டூரிசம் என்ற பேர்ல இங்க வெளிநாடுல இருக்கக்கூடியவங்க இங்க வந்து செட்டில் ஆகுறாங்க, இதற்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வீடியோகிராபிக் எவிடன்ஸ் இன்னைக்கு பொதுத்தலங்கள்லயே இருக்கு. அவர் சுட்டு கொண்டு உங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ போய் உங்க மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல காரணம் என்ன சார்? அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லியிருக்காங்க அப்படி மோடி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி? பிரதமரை குறிப்பா குறி வச்சு நாங்க வந்து இதுக்கெல்லாம் சலைத்தவர்கள் கிடையாது, உங்களை நினைச்சா எங்களால தாக்க முடியும் அப்படின்ற ஒரு சவால் விடக்கூடிய ஒரு தோரணையில தான் அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. காஷ்மீரை பத்தி அவங்க ஒரு ரேக் பண்ணி ஆகணும். இந்துக்கள் மீது வெறுப்பு, இந்தியா மீது வெறுப்பு அப்படின்றத ஒரு நாட்டோட ராணுவ தளபதியே பண்றாரு அப்படின்ற போது இன்னைக்கு அந்த இஷ்யூவை டைவர்ட் பண்ணி காஷ்மீருக்காக தான் நாங்க இருக்கோம், நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ராணுவம் தான் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர் பாலிடிக்ஸுக்கு அவங்களோட சர்வைவலுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. சோ காஷ்மீரை மீண்டும் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியா பண்ணணும் அப்படின்ற போது அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அச்சுறுத்தல் வரும்பொழுது இப்ப யாராவது காஷ்மீர் டிராவல் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எல்லா நாட்டு தூதரங்களும் ஏற்கனவே அவங்க டிராவல் அட்வைஸை கொடுத்துட்டாங்க. பட் இந்த முறை நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது கார்கிலுக்கு பிறகு பாகிஸ்தான் மேல நடத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதலா இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போக முடியாது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மேஜர் மதன்குமார் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் ஜெயன். சார், நேத்து காஷ்மீர்ல பகல்காம்ன்ற இடத்துல வச்சு சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்போது வரை 28 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. இது எப்படி சார் நடந்தது? ஆக்சுவலா இதுக்கப்புறம் நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்கும்? இல்ல, ஒரு கொடூரமான தீவிரவாத தாக்குதல் 2002க்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு காஷ்மீர்ல குறிப்பா பஹல்காம்ல நடக்குது. இதுல கொல்லப்பட்டது எல்லாமே அப்பாவி பொதுமக்கள். அவங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளும் சம்மந்தம் கிடையாது. குறிப்பா இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்களா இல்லையா அப்படின்றத அவங்க அடையாளத்தை வச்சு வெரிஃபை பண்ணி சில மோசமான நிகழ்வுகளை பண்ணி அதன் பிறகுதான் கொண்டிருக்காங்க. கொல்லப்பட்டதுல கிட்டத்தட்ட 98% பேர் அதுல வந்து இந்துக்களா தான் இருக்கிறாங்க. சோ குறிப்பிட்ட மதத்தை வைத்து தாக்குதல் அப்படின்றது அங்க நடந்திருக்கு. அதற்கான ஐ விட்னஸஸ் நிறைய இப்ப நீங்க டிவிலயே அவங்க பேட்டி கொடுக்கறத பார்த்திருப்பீங்க. சோ இந்த மாதிரியான நிகழ்வு அப்படின்றது கடைசியா பில் கிளின்டன் அவர்கள் இந்தியா வந்திருந்த போது இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடந்தது. அதன் பிறகு பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் லாகூர் பஸ் பயணத்துக்கு எடுக்கும் போது ஒரு 16 இந்துக்கள் அந்த காலகட்டங்கள்ல கொல்லப்பட்டாங்க. இந்த மீண்டும் இதே மாதிரியான ஒரு இருண்ட மாநிலமா காஷ்மீரை மாத்துறதுக்கும் மத ரீதியான ஒரு பயத்தை உண்டு பண்றதுக்குமான ஒரு ஒரு கேவலமான முயற்சி தான் இது. இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதற்கு கிளைம் பண்ணக்கூடிய அமைப்பு டிஆர்எஃப்னு சொல்லக்கூடிய லஷ்கர் இ தொய்பா, பாகிஸ்தான்ல கராச்சியை வச்சு இயங்கக்கூடிய தலைமையை கொடுத்து இயங்கக்கூடிய ஏஜென்சி, ஒரு தீவிரவாத இயக்கம். இதே இயக்கம் தான் 26 நவம்பர் 2008 மும்பைல நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலை செஞ்சாங்க.
சோ இதற்கான பதிலடி அப்படின்றது இந்திய ராணுவம் ஏற்கனவே அவங்களுடைய தேடுதல் வேட்டையை தொடங்கி 2 தீவிரவாதிகள் ஏற்கனவே கொண்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. இன்னும் 2 பேர் இன்னும் சில மணி தொலைகளுக்குள்ள கொல்லப்படுவாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. பட் இந்த தாக்குதல் அப்படின்றது இதை அப்படியே விட்டுற முடியாது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நிச்சயமா இதற்கான பதிலடிய அதோடைய ஆணி வேற இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைப்படி வெகு விரைவில் அந்த மாதிரியான ஒரு ஆபரேஷனை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே சார், நீங்க பாகிஸ்தான் குறிப்பிட்டு சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு காலையில பாகிஸ்தான்ல இருந்து அவங்க நாட்டுல இருந்து சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எந்த ஒரு சம்மதமும் கிடையாது, நாங்க தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் கிடையாதுன்னு அவங்க ஒரு தகவல் சொல்லியிருக்காங்களே சார் பாகிஸ்தான்ல இருந்து. லஷ்கர் இ தொய்பா அப்படின்ற இயக்கம் தான் இதை கிளைம் பண்றாங்க. லஷ்கர் இ தொய்பாவுடைய அந்த தீவிரவாத இயக்கத்துடைய தலைவர்களோடு ஒரு மாதம் முன்னாடி கூட பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் ஃப்ரீயா பேசிட்டு இருந்ததை பார்க்க முடியுது. 18ஆம் தேதி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல ஒரு மாநாட்டுல இந்த தீவிரவாத தலைவன் அவன் ஓப்பனாவே பேசினான் இந்த விஷயத்த. இந்துக்களை நாங்க கொல்லுவோம், காஷ்மீர்ல இஸ்லாமியர்களா எல்லாத்தையும் நாங்க கொல்லுவோம், டூரிசம் என்ற பேர்ல இங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க இங்க வந்து செட்டில் ஆகுறாங்க, இதற்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வீடியோகிராபிக் எவிடன்ஸ் இன்னைக்கு பொதுத்தளங்கள்லயே இருக்கு. பாகிஸ்தான் ஜஸ்ட் மறுப்பு தெரிவிச்சதுனால அதை வந்து அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. 26/11 தாக்குதலையும் இதேதான் அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய உளவுத்துறை அதிகாரிகள் மும்பையில இருந்த தீவிரவாதிகளோடு போன்ல பேசின உரையாடலை அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் உலகத்துக்கே போட்டு காமிச்சாங்க. அந்த டெலிபோன் உரையாடல் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டு டேப் பண்ணப்பட்டு அது போட்டு காமிச்சப்பட்டது. பாட்டு காமிச்ச பிறகுதான் இந்த எல்இடியோட இயக்கத்தின் மேல அவங்க தடையை கொண்டு வராங்க. தடையை கொண்டு வந்த பிறகு அது சில கைதுகள்லாம் நடக்குது. ஸோ அவங்களுடைய யூஸ்வலான ஒரு ரெஸ்பான்ஸ் அது நாங்க பண்ணல அப்படின்ட்டு. பட் இதுக்கு பின்னாடி அவங்க தான் இருக்கிறாங்கன்றத அவங்களுடைய இயக்கமே ஒத்துட்டு இருக்கு. ஓகே சார், நேத்து அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது வினய் நர்வால் அப்படின்றவர் கடற்படை வீரர் அவர் சுட்டு கொண்டுட்டு அவங்க மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ போய் உங்க மோடி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல காரணம் என்ன சார்? அது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி மோடி கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி? இதை அவங்க ப்ரோவோக் பண்றாங்க. இதை அவங்க தெரிஞ்சுதான் செய்யறாங்க. இதை ஒரு ஒரு இந்தியா அப்படின்ற அந்த ஒரு கட்டத்துல நம்ம இருக்கக்கூடிய இப்ப நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்ல பிரதமரை குறிப்பா குறி வச்சு நாங்க வந்து இதுக்கெல்லாம் சலைத்தவர்கள் கிடையாது, உங்களை நினைச்சா எங்களால தாக்க முடியும் அப்படின்ற ஒரு சவால் விடக்கூடிய ஒரு தோரணையில தான் அதை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது நாட்டோட பிரதமரை அந்த வார்த்தையை எடுக்கும் பொழுது பொதுமக்களுக்கு எப்படி ஒரு பர்செப்ஷன் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கே பிரதமரையே சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு நாட்டுல ஒரு வலிமையான பிரதமரையே சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மன அச்சுறுத்தலையும் ஒரு பீதியும் கிளப்புறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சார், இதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது 2000 ஆரம்பிச்சு சில வருடங்கள் அடுத்தடுத்து குறிப்பிட்டு வந்துகிட்டே தான் இந்த ஒரு குறிப்பா சொல்ல மோடி அவர்கள் ஆட்சிக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு தாக்குதல் அந்த சைடு பெரிய அளவில் நடைபெறல. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இப்ப திடீர்னு தாக்குதலுக்கான காரணம் இவங்க அடுத்த கட்டம் இதே போல தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்ல இதுக்கு தடை பண்ண இந்த மோடி அரசு முன்னெடுக்குமா? இத நீங்க 2 விதத்துல பார்க்கணும். ஏன் இந்த நேரத்துல தாக்குதல் நடத்துதுன்றதுக்கு 2 காரணம் இருக்கு. பாகிஸ்தானுடைய உள்நாட்டு நிலைமை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். 25வது முறையா IMFல போயிட்டு கடன் வாங்கக்கூடிய நிலைமையில அந்த நாடு மூழ்கிக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டுடைய கிட்டத்தட்ட 20% பகுதிகள் பலுச்சிஸ்தான் மற்றும் KP ப்ராவின்ஸ்ல அவங்க கண்ட்ரோல்லே கிடையாது. அவங்க ராணுவத்தின் மேல மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது சுத்தமா போய் இப்ப அவங்க ராணுவத்தின் மேல கடும் கோபத்துல அவங்க பொதுமக்கள் இருக்கிறாங்க. இப்ப அந்த நாட்டை அவங்க வந்து ஆளணும், ராணுவத்தோடைய அந்த ரெலவன்ஸ் இருக்கணும் அப்படின்ற போது காஷ்மீரை பத்தி அவங்க ஒரு ரேக் பண்ணி ஆகணும். ஏன்னா காஷ்மீரை பத்தி பெரிய லெவல்ல பாகிஸ்தான்ல சமீபமா பேசல ஒரு 3 வருடமா. 4 நாளைக்கு முன்னாடி அவங்க ராணுவ தளபதி என்ன பேசினாருன்றது உலகம் முழுக்க ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. காஷ்மீரை நாங்க இது பண்ண மாட்டோம்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்துக்கள் மீது வெறுப்பு, இந்தியா மீது வெறுப்பு அப்படின்றத ஒரு நாட்டோட ராணுவ தளபதியே பண்றாரு அப்படின்ற போது இன்னைக்கு அந்த இஷ்யூவை டைவர்ட் பண்ணி காஷ்மீருக்காக தான் நாங்க இருக்கோம், நம்ம நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ராணுவம் தான் அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர் பாலிடிக்ஸுக்கு அவங்களோட சர்வைவலுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க. 2வது, காஷ்மீர்ல G20 மாநாடு நடந்த பிறகு இன்று பல வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் அங்க போறாங்க. என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் ஃபாரின் டூரிஸ்ட் முதல்ல போக மாட்டாங்க, அட்வைசரி இருக்கும். பட் இந்த 2 வருடங்கள்ல குறிப்பா போன வருடம் உலகத்திலே இந்தியாலேயே அதிகமான சுற்றுலா பயணிகள் காஷ்மீர் மாநிலத்துக்கு போனாங்க, இந்த வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு. சோ காஷ்மீரை மீண்டும் ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியா பண்ணணும் அப்படின்ற போது அமெரிக்காவுடைய துணை அதிபர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க பில் கிளின்டன் அவர்கள் வந்த போது இதே மாதிரியான ஒரு தாக்குதல் அந்த காலகட்டங்களில் சீக்கியர்கள் மேல நடந்துச்சு. 6 சீக்கியர்கள் இதே மாதிரி கொல்லப்பட்டாங்க. அதே டாக்டிக்ஸ் அவங்க திரும்ப யூஸ் பண்றாங்க. இல்ல சார், அது என்ன காரணம் சார்? அப்படி அவங்க நீங்க சொன்ன கிளின்டன் வந்தப்போ இப்ப JD வான்ஸ் வந்திருக்கப்போ இப்ப நடக்குதுன்னா என்ன காரணம்? அதை தெரியப்படுத்துறாங்களா இந்தியா வந்து பாதுகாப்பற்ற அப்படின்றது மத்த நாட்டுக்கு?
காஷ்மீர் பாதுகாப்பற்றது, காஷ்மீர் இன்னும் பிரச்சனைக்குரிய பகுதியா தான் இருக்கு அப்படின்றத, அந்த ரிலவன்ஸ், காஷ்மீரோட ரிலவன்ஸ் இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும். அதை மீண்டும் கொண்டு வரதுக்கு இப்போ ஜேடி வேன்ஸ் அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க உலகம் முழுக்க எல்லா ஊடகங்களும் இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு சாதாரண தாக்குதல்கள்ல அது ஒரு ஒரு 10ஓட ஒரு 11 செய்தியா போகும். இப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த அச்சுறுத்தல் வரும்பொழுது இப்ப யாராவது காஷ்மீர் டிராவல் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எல்லா நாட்டு தூதரகங்களும் ஏற்கனவே அவங்க டிராவல் அட்வைஸரி கொடுத்துட்டாங்க, காஷ்மீர் போகாதீங்க, அது இந்தியாவில ஒரு சேஃபான பகுதி இல்லைன்ட்டு. அதற்காக தான் இந்த டைமிங் அவங்க எடுத்து பண்றாங்க. சார் இதுக்கான பதிலடி எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இதுக்கு முன்னாடி புல்வாமா தாக்குதலப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவங்க நாட்டுக்குள்ள இறங்கிப்பாங்க. ஆனா இந்த முறை கொஞ்சம் உஷாரா இருப்பாங்கல்ல அவங்க. நம்ம அன்னைக்கு எதாச்சும் உள்ள போது இன்னைக்கு அவங்க உஷாரா இருக்கும்போது நம்ம அதுக்கான தாக்குதலை பதிலடி கொடுக்க முடியும் நினைக்கிறீங்களா நீங்க? பதிலடி இன்னைக்கே கொடுக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி பதிலடி வந்து நம்ம விமானப்படையை வச்சு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்தியாவுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும். இப்போ அவங்க பேச்சுவார்த்தைக்கும் பேசுறதுக்கும் முற்படுறாங்க. இல்ல இது ஏதோ தீவிரவாத இயக்கங்கள் செஞ்சுட்டாங்க, நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்றோம், அந்த மாதிரியான ஒரு இதை அவங்க போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. பேக் டோர் சேனல்ஸ்ல அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த முறை நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது கார்கிலுக்கு பிறகு பாகிஸ்தான் மேல நடத்தப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தான் இருக்கும் அப்படின்றது என்னோட கணிப்பு. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போக முடியாது. நீங்க பாதுகாப்பு படையோட மோதுங்க, ராணுவத்தோட மோதுங்க, அது ராணுவ வீரர்கள் அவங்க பாத்துக்குவாங்க. ஒரு ஒரு சைடு மோதுறது அது வேற விஷயம். பொதுமக்களை, அதுவும் இந்துக்களா, நீங்க வந்து இஸ்லாமியர்களான்னு செக் பண்ணி கொள்ளு, இந்த மாதிரியான ஒரு ஒரு மனித குலத்தையும் உரைய வைக்கக்கூடிய கொடும்பாவ செயலை செஞ்சதுக்கு நிச்சயமா பாகிஸ்தான் அதுக்கு உண்டான இதை கொடுத்துதான் ஆகணும். அப்படி கொடுக்கக்கூடிய கட்டாயத்திலையும் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்காங்க. இல்லாட்டி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நான் காலையில இருந்து வந்து எனக்கு வரக்கூடிய போன் கால்ஸ், எனக்கு வரக்கூடிய இதுவே மக்கள் எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு இதுக்கான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அரசாங்கத்துக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இப்போ கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படின்றது கம்ப்ளீட்டா இதுவரை இல்லாத ஒரு ஸ்டைல்ல இருக்கும். அதற்கான ஆயுதங்களும் அதற்கான போர் பயிற்சிகளும் தேவையான வலிமையும் இந்தியாட்ட இருக்கு. அது எந்த வகையில கொடுக்கலாம் அப்படின்றத ராணுவ தளபதிகள் பிரதமர் முன்னாடி கேபினட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியில வைப்பாங்க. அதுல அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, கேபினட் என்ன முடிவு எடுக்குன்றதை பொறுத்து அந்த பதிலடி அப்படின்றது அமையும். சார் இதை இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாமா? இவங்க அவங்க சுட்டுட்டு கொண்டுட்டு போகும்போது இந்துக்களான்னு கேட்டது காரணம் இந்தியாவுல மத பிரச்சனைகள் வந்து விடாதா, இப்படி இந்துக்கள்ன்ற வார்த்தை பயன்படுத்தல மத பிரச்சனை வந்துடாதான்ற ஒரு திட்டத்துல அவங்க செஞ்சிருக்கலாமா? இல்ல, மத பிரச்சனைகள் வர்றது எல்லா நாட்டிலயுமே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. நம்ம நாட்டிலையும் சில சில இடங்கள்ல சில சமயங்கள் இந்த பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. 100% எந்த நாடுமே அமைதியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் அவங்க த்ரெட்டன் பண்றது வேற. இங்க அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அவங்களுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது இஸ்லாமியர்கள் அல்லாத மித்தவர்களை கொல்லணும் அப்படின்றது அதோட அப்ஜெக்டிவ். இது வந்து ஒரு காஷ்மீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரவாத செயல். ஒரு ஐடியாலஜில இருந்துகிட்டு அடுத்தவங்க வாழக்கூடாது அப்படின்ற இதை வந்து கொள்றாங்க. பட் நாம இந்த ஒரு டிசைனுக்கு ஈல்டாக கூடாது. சமூக வலைத்தளங்கள்ல வரக்கூடிய பதிவுகள்ல, வாட்ஸ்அப்ல வரத எடுத்து அப்படியே நம்பிக்கிட்டு அப்படியே கொந்தளிக்க வேணாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை. இதை செய்தது பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள். அதற்கு நாம் அனைவரும், நம்ம எந்த சமயம், எந்த மதம், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு நம்ம ஒரு நாடா ஒன்றா, இஸ்ரேல் எப்படி ஒன்னா நின்னுச்சு, இஸ்ரேலுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த நாடு தாக்கப்பட்ட போது அந்த நாட்டோட ஒரு குடிமகனும் ஒன்றா நின்னாங்க. அந்த ஒரு ஒற்றுமை தான் நமக்கு இப்ப அவசியம். இப்போ இது வந்து இந்து முஸ்லிம் பிரச்சனையா போகுமா அப்படின்னா போகக்கூடாது. போகிற அளவுக்கான எந்த ஒரு செயலையுமே யாரும் செய்யக்கூடாது. அது தனிநபர்களா இருந்தாலும் நீங்க தெரியாம ஒரு விஷயத்த ஃபார்வர்ட் பண்றீங்கன்னா இன்னொருத்தருக்கு ஒரு அது ஒரு இதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த பிரச்சனைய எல்லா சமயத்தினரும், இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த படுபாதக செயலுக்கு உண்டான அந்த எதிர்வினையை நீங்க வந்து தெரிவிக்கலாம். பட் இதை பயன்படுத்திக்கக்கூடிய லெவல்ல இன்னைக்கு சோசியல் மீடியா மெச்சூரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே சார், சமீபத்தில் செய்திகள் பார்த்திருப்பீங்க சார். அமித்ஷா அவர்கள் ஒரு சொல்கிறார், அதாவது நக்சலைட்டே இருக்கக்கூடாது பயங்கரவாதிகளே அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நிறைய நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சோ இந்த மாதிரியான சமயத்துல இப்படி ஒரு தாக்குதல் அப்படின்றது சம்திங் ஏதோ லிங்க் ஆகுமோ நக்சலைட் பிளஸ் தீவிரவாதிகளுக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது இல்ல சார்? இல்ல நக்சலைட்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவங்களுடைய ஆபரேஷன், இவங்களோட இது வேற. நக்சலைட்டுகள் ரொம்ப வீக்கான இயக்கமா இருக்கிறாங்க. இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல நிறைய சரண்டர்ஸ் நீங்க பாப்பீங்க. அவங்க நம்ம மக்கள். ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, இன்சர்ஜென்சி வேற, தீவிரவாதம் வேற. கிளர்ச்சி வேற, தீவிரவாதம் வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வடகிழக்குல சில மாநிலங்கள்ல எங்களுக்கு வந்து சுயாட்சி வேணும் அப்படின்றாங்க, இல்ல மாநிலங்களை பிரிங்க அப்படின்ற கோரிக்கையில ஆயுதங்கள் ஏந்தி போராடக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது இன்சர்ஜென்சி. இப்ப நம்ம பார்த்தது தீவிரவாதம்.
இது ரெண்டுத்தையும் லிங்கே பண்ணிக்க வேணும். மாவோயிஸ்டோடைய ஆபரேஷன், அவங்களுடைய ஏரியா எல்லாமே டோட்டலா வேற. இங்க நடந்திருக்க செயல் அப்படின்றது அக்ராஸ் த பார்டர் பாகிஸ்தான்ல இருந்து நடத்தப்பட்ட செயல். பட் கண்டிப்பா இதுல அந்த காஷ்மீர்ல உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுடைய சப்போர்ட்டும் அதுல இருந்திருக்கு. இனி என்னைய போய் அடுத்தது விசாரணையை ஆரம்பிச்சு இது என்ன, யார் யாரெல்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத அதை நம்ம சட்ட ரீதியா நம்ம கொண்டு போவோம், அது வேற விஷயம். பட் இதுக்கும் மாவோயிஸ்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே சார். சார், இந்த தாக்குதல் நடந்த இரவுலே பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதிபர் ட்ரம்பா இருக்கட்டும், ரஷ்யா அதிபர் புதின் எல்லாமே உடனே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. பிளஸ் கண்டனத்தை தெரிவிச்சு உங்களுக்கான ஆதரவு இந்தியாவுக்கு தருகிறோம், நீங்க இந்த தீவிரவாதத்தை அறவே ஒழிக்கணும்னு சொல்றாங்க. இந்த ஒரு ரெஸ்பான்ஸுக்கு என்ன சார் காரணம்? உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னா இந்தியா அந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருந்ததா இருக்குல்ல அவங்களுக்கு? நிச்சயமா நீங்க 26/11 அந்த மும்பை தாக்குதல்ல அப்ப இருந்த செய்திகளை எடுத்து பாருங்க, இப்ப இருக்கக்கூடிய ஆதரவு எடுத்து பாருங்க. நிச்சயமா நம்மள உலக நாடுகள் ஒரு முக்கியமான ஒரு இந்தியாவுடைய ரோல் உலக நாடுகளுக்கு மத்தியில இந்தியாவோட தேவை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு. நம்மளுடைய மதிப்பு, நம்மளோட நாட்டுடைய முக்கியத்துவம், நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பாடு எல்லாமே உலகம் முழுக்க இன்னைக்கு மக்களுக்கு வந்து தெரியுது. ஏன்னா ஊடகமும் அந்த அளவுக்கு இன்னைக்கு மீடியா ரீச் எல்லா இடத்துலயுமே இருக்கு. சோ அவங்க இந்த இடத்துல எந்த இடத்துலயுமே யாரும் எதுவும் ஒரு பொதுவா ஒரு மன்னிப்போ இல்ல ஒரு இரங்கல் தெரிவிக்காம இதெல்லாம் உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல் தான் முதல் நாடு இதுக்கு எதிராக குரல் கொடுத்து இந்தியாவுக்கு ஆதரவு கொடுப்பேன்னு சொன்னது. ரெண்டாவது சவுதி அரேபியா பாத்தீங்கன்னா அதே டோன்ல தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ நீ வரக்கூடிய காலங்கள்ல இந்த நாடுகளுடைய ஆதரவோடு இந்த தீவிரவாதம் அப்படின்றது வேறெடுக்கப்பட வேண்டும். இது வந்து ஒரு நாடு செய்யக்கூடியது கிடையாது. இது பாகிஸ்தான் அப்படின்ற அந்த நாட்டோடைய அடிப்படை கட்டமைப்பாவே தீவிரவாதத்தை அவங்க யூஸ் பண்ணும்போது உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை தனிமைப்படுத்தி இந்த நாட்டுக்கு உண்டான அந்த லெசனை, அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்காத வரைக்கும் இந்த செயல்கள் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு இந்தியா, நாளைக்கு பங்களாதேஷ் இருக்கலாம், நாளைக்கு இலங்கையா இருக்கலாம். இதே மாதிரியான ஒரு குண்டு வெடிப்பை நம்ம கிறிஸ்தவர்களோட புனிதனமான ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம பார்த்தோம். 130 பேருக்கு மேல இறந்து போனாங்க. சோ இது மனித குலத்துக்கு இதுக்கு காரணமே நீங்க சொல்ல முடியாது. தீவிரவாதத்துக்கு இதுதான் காரணம்னு சொல்லி இல்ல ஒரு நாடு சப்போர்ட் பண்றேன் இன்னொரு நாடு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமை இப்ப ரொம்ப மாறி இருக்கு. நிச்சயமா இந்தியா எடுக்கக்கூடிய முடிவுகள்ல முக்கிய நாடுகளான நட்பு நாடுகளான அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதை தான் ட்ரம்ப் அவர்கள் அதை ரொம்ப இம்பார்ட்டன்டா அதை பார்த்து சொல்லியிருக்காரு. இதே மாதிரியான தாக்குதல் பாகிஸ்தான்லயும் நடந்துச்சு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ ட்ரம்ப் அவர்கள் போன் பண்ணி பாகிஸ்தான் பிரதமர்கிட்ட பேசினார், அது தெரியாது கிடையாது. ஏன்னா அங்கதான் பிரச்சனைன்றது அவங்க தான் உருவாக்குறாங்கன்றது எல்லா நாடுகளுக்குமே தெரியும். இந்த வாய்ப்பை நம்ம இந்தியா பயன்படுத்திக்கணும். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்கள் கேள்விகளுக்கு பதில் தமைக்கிறோம். நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. தேங்க்யூ சார்.